வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம வீடியோ எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ, இதுக்கு எவ்வளோ வேக்கன்சி, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்டின்றத ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ, நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் குடுங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இது வந்துச்சுன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கு. ஸோ, நோட்டிஃபிகேஷன். அ எவ்வளோ வேக்கன்சி, எவ்வளோ சம்பளம் அப்டின்றத பார்க்கலாம். எஸ்பிஐ வங்கியில் வாடிக்கையாளர் ஆதரவு மற்றும் விற்பனை பிரிவின் ஜூனியர் அசோசியேட்டிவ் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ஸோ, எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷனில் என்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசோசியேட்டுன்னு சொல்கிறாங்க. தற்போது வெளியாகியுள்ளது. பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ வங்கியில் வாடிக்கையாளர் ஆதரவு மற்றும் விற்பனை பிரிவின் ஜூனியர் அசோசியேட்ஸ் வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும் மொத்தம் 13,735 காலி பணியிடங்கள். கிட்டத்தட்ட 13,735 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அது மட்டும் இல்லாமல் பணியின் விவரங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாடிக்கையாளர் ஆதரவு மற்றும் விற்பனை பிரிவின் ஜூனியர் அசோசியேட் மொத்தம் காலி பணியிடங்கள் 13,735. தமிழகத்தின் காலி பணியிடங்கள். ஸோ, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 336 விண்ணப்பிக்க தமிழ் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ, தமிழ்நாட்டில் மொத்தம் 336 இருக்குது வேக்கன்சி. இதுக்கு வந்து என்ன கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, தகுதி வந்து அவங்க தமிழ் தெரிஞ்சிருக்கணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் தெரிஞ்சிருக்கணும். வயது வரம்பு வந்து 1/4/2024 படி 18 வயது வந்து குறைந்தபட்சம் 20 சொல்கிறாங்க. அதிகபட்ச வயது 28 ஆண்டு. சரியா? ஸோ, வயது ஓபிசி கேஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டு, எஸ்சி எஸ்டிக்குனா 5 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வயது தளர்வு கொடுக்குறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் படித்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த பட்டப்படிப்புனாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். இதில் வந்து எக்ஸாம் இருக்குது. முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு மற்றும் தமிழ் மொழி தகுதி தேர்வு. முதல்நிலை தேர்வு ஆன்லைன் வழியாக 100 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். ஸோ, இதில் வந்து ஃபஸ்ட் 2 எக்ஸாம் இருக்குது. முதல்ல வந்து தமிழ் எக்ஸாமு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும். இதில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு முதன்மை தேர்வு ஆன்லைன் வழியில் 200 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். தமிழ், ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் தேர்வு நடைபெறும். ஸோ, உங்களுக்கு கொஷின் பேப்பர் எல்லாமே தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தியில் வரும். இதோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 24,000லேருந்து 64,000 இருக்கும். கண்டிப்பாக சூப்பரான ஒரு சம்பளம். இது எங்கே அப்ளை பண்ணணும்னா, இதுக்கான வெப்சைட் லிங்க்கும் அவங்களே தந்திருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு சார்ஜஸ் இருக்குது. 750 நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபில் ஆகிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ, இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 17/12 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எப்போ முடியுது அப்படின்னா, அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டார்டிங் டேட் மட்டும் சொல்லியிருக்காங்க, எண்டிங் டேட் கிடையாது. எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, முதல்நிலை தேர்வு வந்து 7/1/2025 பிப்ரவரி 2025 வந்து நடைபெறும். ஸோ, இதுக்கான ஃபுல் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா, ஸோ அவங்க கொடுத்துருக்க வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ, அடுத்த வீடியோவில் பல தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது சக்தி. பாய்.